உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. லைகா புரொடக்ஷன்ஸ் பசங்க புரொடக்ஷன்ஸ் இணைந்து தயாரித்து ஜெயராம் ஊர்வசி நடிக்கும் பரிமளா அண்ட் கோ ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தமிழ் கடவுள் முருகனின் அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாகம் திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முருகப்பெருமானின் பிறந்த நாளான வைகாசி விசாகம் திருநாளை முன்னிட்டு அதிகாலை 3 மணி முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்காக கோவிலுக்கு குவிந்து வருகின்றனர். நேரம் செல்ல செல்ல வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையிலும் பக்தர்களின் கூட்டம் அலைமோதும் நிலையிலும் ஆங்காங்கே சிறுமிகள், பெண்கள் மற்றும் வயதானவர்கள் மயக்கமடைந்து வருகின்றனர். கோவில் நிர்வாகம் சார்பில் சன்னதி தெரு, கீழரத வீதி, மேலரத வீதி உள்ளிட்ட பகுதிகளில் போதிய தண்ணீர் வசதி மற்றும் நிழற்குடை ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என பக்தர்கள் சார்பில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் 16ஆம் கால் மண்டபத்தில் இருந்து கோவிலுக்கு செல்லும் முக்கிய பாதையை தடுப்பு கம்பிகள் வைத்து இருபுறமும் அடைத்து மக்களை அனுமதிப்பதால் பெரும் நெரிசல் ஏற்பட்டுள்ளது. வெயிலின் கொடிய தாக்கம் மற்றும் குடிநீர் வசதி போதிய அளவில் இல்லாததால் நேர்த்திக்கடன் செலுத்தவும் சுவாமி தரிசனம் செய்யவும் வந்த பக்தர்கள் பலர் மயக்கமடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள பெண் காவலர்கள் வரிசையில் காத்திருக்கும் பெண் பக்தர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தண்ணீர் மற்றும் மோர் பரிமாறி உதவி வருகின்றனர். சில இடங்களில் தன்னார்வலர்களும் பக்தர்களுக்கு உதவி செய்து வருவதாக கூறப்படுகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.